கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஆர்சிபி மேலே கேஸ் பதிவு செஞ்சுருக்காங்க, எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, மிகப்பெரிய வழக்கு ஒன்று பதிவு செஞ்சுருக்காங்க. ஏகப்பட்ட பிரிவின் கீழே இதெல்லாமே இருந்திருக்குன்னு சொல்லியாகணும். ஆர்சிபி அணியோட ஃபியூச்சர் பேன் செய்யப்படுமானுங்கிற மாதிரி பல கேள்விகளுக்கு விடை இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரிப்பாங்க, வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய ஆர்சிபி ஃபேன்ஸ் இந்த வீடியோவை பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் அவங்க தான் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஆர்சிபிங்கிற டேகை கழட்டி வச்சிருக்கேன். ஏன் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஃபேன்ஸ் வேறு, இங்கேருந்து நீங்கள் அவங்கள செலிப்ரேட் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷமாக நம்ம பார்த்துட்ருக்கோம். விராட் கோலிக்காக வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுறோம், இது எல்லாமே ஓகே தான். ஆனால் அங்கே கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மக்கள் பண்ணுற அலப்பறை உண்மையாலுமே ரொம்ப கொடூரமானது. அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன் அப்படின்னா பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு அவங்க இருக்கிறவங்களெல்லாம் போட்டு அடிச்சுட்டு ஸோ ஃபேன்ஸ் எல்லாம் துன்புறுத்திட்டு நம்ம பார்க்குறோம். நம்ம ஊர்லேருந்து தான் நடக்குது, ஆனால் அந்த அளவுக்கு நடக்கிறது இல்லைங்கிறது தான் உண்மை. ஸோ முழுக்க முழுக்க இது தமிழ்நாட்டு ஆர்சிபி ஃபேன்ஸை பற்றி இல்லை, கர்நாடகா ஆர்சிபி ஃபேன்ஸ் தான். அதை நல்லா மைண்டில் ஏற்றிக்கங்க. உங்களுக்கு அவங்க மேலே என்ன வன்மம் இருக்கோ அது எல்லாத்தையுமே கமெண்ட்டில் கொட்டி தீர்த்துருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிரச்சனை எங்கேருந்து தொடங்குச்சுன்னு பார்க்கலாம். ஸோ கோப்பையை ஜெயிக்கிறாங்க, ஜெயிச்ச உடனே ஆர்வத்தில் ஒரு ட்விட்டை போட்டுறாங்க ஆர்சிபி. இப்போ போய் தேடி பார்த்தீங்கன்னா இருக்காது, அதை டெலீட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அந்த பதிவு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் ட்விட்டர், அதாவது எக்ஸ் தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த பதிவு இல்லை. இருந்தாலும் நம்ம பசங்க விடுவாங்களா, பல ஸ்க்ரீன்ஷாட், பல ப்ரூஃப் அப்படிங்கிறத போலீஸ் வச்சிருக்காங்க. மும்பை போலீஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த பதிவு போட்ட உடனே அவங்களுக்கு போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஆர்சிபி மேனேஜ்மெண்ட். இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் ஏன் அப்படின்னா, கோப்பையை வின் பண்ணாங்க, செலிப்ரேட் பண்ணணும், நாங்கள் போய் சுற்றுறது அப்படிங்கிறது சந்தோஷமான ஒரு விஷயம் தான். இதுக்கு முன்னாடி நிறைய பரேட் நடந்திருக்கு. ஸோ சிஎஸ்கே கம்பேக் கொடுத்து அந்த சீசன் ட்ராஃபி அடிச்சதுக்கப்புறம் கூட சென்னையில் பார்த்தோம் அப்படின்னா ஊர்வலம்லாம் போனாங்க. ஸோ இது எல்லாமே நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட பேர் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறாங்க. 2019 மும்பை இந்தியன்ஸும் ஒரு பஸ் பரேட் அப்படிங்கிறத வந்துட்டு நடத்தியிருக்காங்க. இது எல்லாமே நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருந்துட்டு இருக்கு. இதில் தப்பே கிடையாது. பட் இருந்தாலுமே எவ்வளோ க்ரௌடு வராங்க அப்படிங்கிறத போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணும். போலீஸ் தான் உங்களுக்காக இது எல்லாமே வந்துட்டு ஃபாலோ பண்ண போகிறாங்க. அப்படி போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதுக்கு முன்னாடியே இல்லை இது முடியாது, தயவு செஞ்சு உடனே நேற்று தான் டிராஃபி அடிச்சிருக்கீங்க, இன்றைக்கி வைக்காதீங்க, எங்களால் போலீஸ் பணையம் வர முடியாது, மக்களை கட்டுப்படுத்த முடியாது, நீங்கள் வேறு ஃப்ரீ டிக்கெட்னு சொல்லிட்டாங்க. சின்னசாமியில் ஃப்ரீ டிக்கெட்னு சொல்லிட்டாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்கள், பக்கத்தில் எந்தவித அனுமதியும் இல்லை, போய் பார்க்கலாம் அப்படின்னா போவீங்களா இல்லையா? இதே ஒரு 5000 ரூபா கொடுத்து டிக்கெட் கொடுத்து பார்க்கணும் அப்படின்னா யோசிப்பீங்க இல்லையா? இதே கான்செப்ட் தான். ஃப்ரீ டிக்கெட் அப்படிங்கிறதுனால ரசிகர்களுடைய கூட்டம் 30,000 50,000 வரைக்கும் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி 1.5 லட்சத்துக்கு மேலே வந்திருக்காங்க. இந்த கூட்டத்தில் போலீஸ்னால் கட்டுப்படுத்த முடியலன்னு சொல்லியும் ஆர்சிபி போட்ட அந்த பதிவு, அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய முதலமைச்சர்கள் இவங்க எல்லாமே தூண்டுதல்னால தான் வந்திருக்காங்கங்கிறது உறுதியாயிருக்கு. என்னை யாரும் கமெண்ட்டில் திட்டாதீங்கயா, இது எல்லாமே அஃபீஷியலாக அவங்க போட்டது, நான் ப்ரூஃபோட போட்டிருக்கேன். அவங்க என்ன நியூஸ் கொண்டு வந்தாங்களோ அதை வந்துட்டு நான் சொல்லிகிட்டு இருக்கேன், அதை தான் உங்களுக்கு வந்துட்டு டெலிவர் பண்ணுறேன். ப்ரோ அது எப்படி வந்துட்டு ஆர்சிபி மேலே தப்பு, அவங்க மேலே தப்புன்னு கேட்காதீங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நான் சொல்லியிருக்கேன். இவங்க முழுக்க முழுக்க ஆர்சிபி மேலே தான் தப்புன்னு போலீஸே எகைன் சொல்லியிருக்காங்க. எஸ், நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணோம், அவங்க கேட்கல, நாங்கள் நடத்துவோன்னு சொன்னாங்க. ஸோ பஸ் ரத்து அப்படிங்கிற மாதிரி நம்ம தமிழ் சேனலில் கூட வந்தது, நான் கூட வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் பரேட் ரத்தாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. இருப்பினும் நடத்தியிருக்காங்க. இருப்பினும் அந்த பஸ் வரப்போ செம கூட்டமாக இருந்தது. சில பேர் என்ன அப்படின்னா, அவங்க உயிருக்கு அவங்க தானே பொறுப்பு, அவங்க எதுக்கு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டிருக்கலாம். அப்படியெல்லாம் இருந்தாலுமே கூட தூண்டுதலின் பேர் அப்படிங்கிற மாதிரி தான் இதை பார்க்குறாங்க. அவங்க இங்கே வர சொல்லலை அப்படின்னா ஏன் வர போகிறாங்க? இன்றைக்கி இல்லை, நாங்கள் கோப்பை வின் பண்ணிட்டு அப்படியே நாங்கள் எங்கள் ஊருக்கு போகிறோன்னு சொல்லியிருந்தால் மக்கள் கூட்டம் கூடியிருக்குமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எழுப்பப்படுது. மறுபடியும் அவங்க என்ன சொன்னாங்களோ அதே தான் நான் கன்வே அப்படிங்கிறத உங்ககிட்ட பண்ணுறேன். இதுதான் கைஸ் இப்போதைக்கு நடந்தக்கூடிய விஷயம். இதனால் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் மேலே போலீஸே பார்த்தோம் அப்படின்னா படையெடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நாங்கள் சொல்லி அவங்க கேட்கல, இதுதான் அப்படிங்கிற மாதிரி. அது அவங்களுடைய சிஎம், அதை பற்றி நம்ம பேச வேண்டாம், அவரும் பார்த்தோம் அப்படின்னா வந்து வரவேற்றார் இல்லையா? ஸோ அவருடைய ஒரு இன்வால்மெண்ட்டும் இருந்துட்டு இருக்கு. அண்ட் சிஎம்மும் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி அசால்ட்டாக பதில் சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் விடுவாங்களா? மேல் இருக்கக்கூடிய அரசாங்கம் இதுக்கு நடவடிக்கை எடுத்தாகணும், எங்களுக்கு க்ளீன் டீட்டெயில் அப்படிங்கிறத கொடுங்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் கைஸ் ஃபுல் இன்ஃபர்மேஷன். ஸோ இதுக்கப்புறம் ஆர்சிபியோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும், இதெல்லாம் சால்வ் ஆகுமா? ஆர்சிபி ஃபேன்ஸ் ப்ரே பண்ணிக்கோங்க, இது நம்ம கையில் எதுவுமே கிடையாது. நான் வந்த நியூஸை அப்படியே கொடுத்துருக்கேன். என்னை கழுவி ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு 4 டைம் போய் நியூஸ் சேனல்லாம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு வாங்க, ஓகேவா? ஸோ என்னாலுமே என்ன சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் தெரில கைஸ். ஸோ இந்த மாதிரி தான் சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த தப்பு யார் மேலேங்கிறது கிட்டத்தட்ட இந்த நூடுல்ஸ் மாதிரி, அதில் முடிச்சு எங்கே இருக்குன்னு கண்டே பிடிக்க முடியாதுங்கிற மாதிரி. ஆர்சிபி மேலேயா, இந்த போலீஸா, இல்லைனா அவங்களுடைய டிபார்ட்மெண்ட்ஸா, இல்லை கவர்மெண்ட்டா, இல்லை என்ன யார் மேலே, சாதாரண மக்கள் மேலேயான்னு சொல்லி பல கோணத்தில் போயிட்டுருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். எப்போ ரொம்ப நாளைக்கு மேலே இந்த பிரச்சனை போகும்னு நினைக்கிறேன். ஆர்சிபி பேஜ்லேருந்து சாரி மட்டும்தான் கேட்டிருக்காங்களே தவிர மற்றபடி எதையும் காணோம். விராட் கோலி வேறு கிளம்பி போயிட்டார் கைஸ். ஸோ லண்டன் கிளம்பிட்டார். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. ஸோ மீதி ஏதாவது அப்டேட் வந்தால் வந்து நான் மீட் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ தொடர்ந்து சேனலோட நினைச்சிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.